இப்போ முக்தார் வந்து சொல்றது வந்து அவர் ஆள் நல்லா அழகா இருக்காரு, சினிமாவுக்கு நடிக்க போலாம். அந்த ஜெயலட்சுமி கூட சினிமாவுக்கு நடிக்கலாம். ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும். நான் கூட அன்னைக்கு நினைச்சேன். நீ இப்படி சீமானை பத்தி பேசுற சீமானோட சேர்த்து இணைச்சு பேசுறத விட அழகா சினிமாவுக்கு போலாம். கன்னட சினிமாவுக்கு போலாம், தமிழ் சினிமாவுக்கு முக்தார் போலாம். முக்தாருக்கும் அவளுக்கும் அந்த விஜயலட்சுமிக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும். நல்ல வருமானமும் கிடைக்கும் சினிமாவில் நடிச்சாச்சுன்னா. அவரெல்லாம் இதுல இருக்கதான் வேஸ்ட் என்ன பொறுத்தளவுல. தம்பி முக்தாருக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நீ மரியாதை போய் சினிமாவில் போய் நடிடா, உனக்கு கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும்டா. இப்படி சீமானே பேசி திட்டாலே சீமான் தம்பிகள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அது புரிஞ்சுக்க. திடீர்னு ஒரு நாள் கோவம் வந்தா வேற ஏதாவது பண்ணிடுவாங்கடா உன்னை. இந்த மாதிரிலாம் பண்ணாத என்ன. அசிங்கமா பேசாது. சீமானுடைய மனைவி பேசுறது, அவங்க அம்மாவை பேசுறது, சீமான பேசுறது, யாரெல்லாமோ சேர்த்து வச்சு பேசுறது. ஏடா எத்தனை பேர் அரசியல் யோக்கியமான அரசியல் இருக்கான்னு அன்றைக்கு எவனா ஒரு யோக்கியமான அரசியல் இருக்காரு சொல்லு. முக்தார, நீ ஆதரிக்கக்கூடிய கட்சிக்காரன் எவனா தலைவனுக்கு யோக்கியமான ஒரே ஒரு சொல்லு, என்கிட்ட பேச சொல்லு. 1967 எடுத்துக்க. 1967 இப்ப இருக்கிற கட்சிகள்ல எந்த ஒரு தலைவனாவது நல்ல யோக்கியமான ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லு. அப்படி ஒரு நிப்பாட்டு என் முன்னாடி. அல்லது நான் வார ஒரு நாள் டிவிக்கு வர நம்ம ரெண்டு ஒரு நேரலையா பேசுவோமா? நான் பேசுறேன். அதனால இந்த மாதிரி அசிங்கமாலாம் பேசாத என்ன. உன் வயசுக்கெல்லாம் நீ வயசுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கிற. பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கணுமே. யாரை வேணாலும் அசிங்கமா பேசாத. அதுக்கு தண்டனை, மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் போதுக்கு. புரியுதா? ஏதோ மீடியாவில் உட்கார்ந்துட்டு அவன் மொண்டாட்டி பேசுறது, இவன் மொண்டாட்டி பேசுறது, இதெல்லாம் பார்த்துக்க. வெளியே நடமாட முடியாத அளவில் பண்ணிவிடுவாங்க. பார்த்துக்க. தம்பிமார்கள் கோவத்தில் இருக்காங்க. நாம் தமிழ் தம்பிக்காரங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. நிச்சயமாலாம் அசிங்கமா பேசுறது. இதே மாதிரி நீ ஸ்டாலின் பேசுறியா? ஸ்டாலின் பையனை பேசுறியா? இல்லை பேசுவியா நீ? அவங்களெல்லாம் பேச முடியாதுல்ல. இல்லை பேசுவியான்னு கேட்குறேன். அவங்களும் பேச முடியாதுல்ல. அவன் நொங்க எடுத்துருவான்ல பேசுனா. அப்போ இவனை இழிச்சு வாங்கி நினச்சிக்கிட்டு சீமான பேசுறது, சீமானோட தம்பிகளை பேசுறது, சீமா வீட்டில் குடும்பத்தை பேசுறது, இதோட நிறுத்திக்க. மரியாதை கட்டி வரும் பார்த்துக்க. ஏன்னா ஒன்ன மாதிரி ஆளை 1000 ரூபா பார்த்தாள் அரசியல். புரியுதா? நல்லா அண்ணா காலத்துலேருந்து பார்த்தாள், எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தாள், கருணாநிதி காலத்தில் பார்த்தா, இந்திரா காந்தி காலத்தில், காமராஜர் காலத்தில் அரசியல் பண்ணாள். புரியுதா உனக்கு? ஆமா, நீ எல்லாம் வெறும் ஒரு ஜுஜிபி பதுக்க. அரசியலை பற்றி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால அரசியல் ரொம்ப அதிகம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஒன்னோட அதிகம் தெரிஞ்சவெல்லாம் கோடானு கோடி பேர் இருக்காங்க. ஏதோ நமக்கு தான் நிறைய அரசியல் தெரியும். புதுசா வந்து ஒரு மீடியாவில் உட்காந்துட்டு அந்த மாதிரிலாம் பேசாத. அது அசிங்கம் பார்த்துக்க. மீடியாவுக்கு கெட்ட பேராயிரும் பார்த்துக்க. திரும்ப அப்படி பேசாத. நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் முத்தார. அதாவது இது எப்படி பார்க்குறோம்னா, இப்போ திமுகனுடைய ஆட்சியில் வந்து இந்த மலத்தை வந்து கரைக்கிறது, குடிநீரில் தொட்டியில் கரைக்கிறது, அடுத்தவங்க வீட்டில் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து திமுக ஆட்சியில் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்றாரு. ஆமா. அப்போ சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு அவருடைய ஆட்சிக்கு சாட்சி தானே. குடிநீர் தொட்டியில மலம் கலந்ததுக்கு கிட்டத்தட்ட இது 2 வருஷம் ஆயிடுச்சு. அது 2 வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லையா? அது இது வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கல இல்லையா? யாரையுமே கண்டுபிடிக்கல. உளவுத்துறையெல்லாம் பெரிய பெரிய உளவுத்துறையெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. கடைசியில் இப்போ இதில் வந்து சவுக்கு சங்கர் வீட்டில் அவர் ஏதோ ஒரு உண்மையை வந்து பேசிட்டாருங்கிறக்காக, ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வந்து அவர் வந்து அம்பலப்படுத்தியிருக்காருங்கிறக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு. சவுக்கு சங்கர் வந்து நிறைய பேசியிருக்கிறாரு. அவங்க அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக வந்து பல தடவை அவங்கள சிறைப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் சிறைப்படுத்தினால அவரும் கோவப்பட்டு சில விஷயங்களில் வந்து அவதூறு ஒன்றும் சொல்லலையே. அவதூறாக ஒன்றும் அசிங்கமாக பேசலை, அவதூறு பரப்பலை. உண்மையை பேசியிருக்க. ஊழல் நடந்திருக்கு, இந்த இடத்துலலாம் ஊழல் நடந்திருக்கு, இந்தந்த வகையில் இவ்வளவு தொகைகள் இந்த மாதிரி அடிச்சிருக்காங்கிறது சொல்லியிருக்காங்க. இதான உண்மை. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது. நாங்கள் அப்படி பண்ணல, நாங்கள் அப்படி செய்யல நிரூபிக்கணும். இப்போ ஒரு குற்றச்சாட்டு ஒரு திருமலை வைக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா அவர்கிட்ட போய் சண்டை போடுறதோ, ஆட்களை ஏவிட்டு அடிக்கிறதோ, இல்லைன்னா ரவுடிகளை வச்சு பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து ஜனநாயக முறைக்கு ஆகாதில்ல. அது விரோதமானது இல்லை. அதுக்கு பதில் சொல்லணும். ஜனநாயக முறைப்படி பதில் சொல்லணும். அதான். ஆனால் இது மிகப்பெரிய தவறு. இதை வந்து நம்ம ஆளுங்கட்சியை தான் நம்ம கண்டிக்கணும். யார் யாரமோ பண்ணாங்கன்னா அவங்க கூட்டணி தானே. அவங்க கூட்டணி தானே சொல்கிறாங்க. கூட்டணியில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறதாக சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம வன்மையாக கண்டிக்கணும். ஒரு ஜனநாயக நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பண்ணக்கூடிய காலங்களில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சா? சட்டம் ஒழுங்கு இப்படி இருந்ததா? இல்லையே, நல்லா தான் இருந்தது. 1969 பிறகு தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு லட்சணத்தில் ஆயிருக்கு. 1969 நானும் இந்த அரசியலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். 69க்கு பிறகு அரசியல் பூரா இப்படி தான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு பூரா இப்படி தான் சந்திச்சிருக்குது. பாருங்க, எங்க பார்த்தாலும் கொலைகள், கற்பழிப்பு கொலைகள், அடுத்தால பாலியல் பலாத்காரம், பாலியல் ஆள் கடத்தல், ரவுடிகளுக்குள்ளே ஒருதனை குடி போதையில வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுறான். கொலை. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று ஒரு கணக்கெடுப்பில் ஏதோ போடுறாங்க. 4 ஆண்டு காலத்தில் 1100 கொலைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்.
தமிழ்நாட்டில் மொத்த கொலைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000க்கு மேலே சொல்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய சாதனையாக இருக்குது. அதை தடுக்க முடியல. ஏன்னா ஒரு திறமையான ஒருத்தர் வந்து ஒரு காவல்துறைக்கு வந்து ஒரு அமைச்சர் இருக்கணும். பெருந்தலைவர் காமராஜர் வழி காலங்களில் 1967 வரைக்கும் போலீஸ் துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருந்தாங்க. அந்த 67க்கு பிறகு திமுக என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அப்போ அண்ணாதுரை அவர்கள் 67ல் முதலமைச்சராக இருந்தாங்க. 69 வரை அவங்க இருந்தாங்க. அப்பவும் வந்து போலீஸ் அமைச்சர் வந்து கிடையாது தனியாக. அதுக்கு முன்னால் கக்கன்ட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த அமைச்சர் வந்து காமராஜர் காலத்தில் வந்து கக்கன்ஜி வந்து இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த போலீஸ் அமைச்சராக இருந்தாருன்னாச்சுன்னா அவர் எப்படின்னாச்சுன்னா எந்த ஒரு போலீஸுக்கும் இந்த மாதிரி மரியாதை குறைச்சல் கிடையாது. போலீஸ் தலையிடவே மாட்டார். அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. போலீஸ் துறை அவங்க வேலையை பார்க்கும். கக்கன் மந்திரி அவர் வேலையை அவர் பார்ப்பாரு. ஒரு நாள் கூட அந்த போலீஸ் துறையில் அவங்க அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து கக்கன் இருக்கிற காலங்களில் வந்து இந்த டிஜிபி பதவிங்கிறது கிடையாது. ஐஜி பதவி மட்டும்தான். ஐஜி அருள்ங்கிறவர் ஒருத்தர் இருந்தார். திருநெல்வேலிக்காரர் ஒருத்தர் இருந்தார். ஐஜி அருள்ங்கிறவர். அவர்லாம் ஒரு கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர் காமராஜர் காலத்தில். அந்த மாதிரிலாம் இருந்தவங்க. அந்த மாதிரி காவல்துறை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஆளுங்கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்காக தான் வேலை செய்கிறாங்க. அதுக்கு பயந்து செய்கிறாங்களா, உண்மையிலே அவங்க பயந்து தான் செய்கிறாங்களா, இல்லை பயப்படாமல் அவங்களா செய்கிறாங்களா, அது என்னன்னு எனக்கு புரியல. சட்ட ஒழுங்கு முதல்ல மாற்றணுங்க. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எந்த பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இப்போ நான் கடந்த ஒரு காணொலியில் கூட பேசியிருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள், அதாவது கிட்டத்தட்ட 9 வயது 10 வயது சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள் ஒரு பள்ளிக்கு போயிட்டு திரும்ப அது வந்து வருமா, வந்து சேருமா அப்படிங்கிறது ஒரு அந்த தாய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது. ஒவ்வொரு தாய்மாருக்கும் இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு கவலையாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவு. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குது. அதே மாதிரி கல்லூரிக்கு ஒரு 16 வயசு 17 வயசு 18 19 வயசு வாலிப பிள்ளைகள் போகும்போது அவங்க போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துடுவாங்களா, நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாமல் வந்துருமான்னு அவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒவ்வொரு தாய்மார் இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகள் பெற்றவங்க. இன்றைக்கு இருக்கிற சட்டம் ஒழுங்கு அதான் இருக்குது. ஆனால் அதைத்தான் நானும் கூட சொல்கிறேன். சில நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களே, ஓட்டுக்கு காசு வாங்கும்போது இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம ஓட்டு போட்டதுனால தான் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கெல்லாம் சீரழிஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத அளவில் இருக்குது அப்படின்னு பெண்கள் வந்து அது பெண்களும் ஆண்களும் தேர்தல் நேரங்கள் வந்து அந்த ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க பற்றியில் அப்போ சிந்திக்கணும். இதை நம்ம குடும்பத்தை பற்றி சிந்திக்கணும் நல்லா. அதனால் இதெல்லாம் வந்து வருங்காலங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. காவல்துறை என்பது தனி, அது சுயமாக விடணும். அதை அவங்க வந்து என்ன தெரியுமா, அவங்க வேலையை அவங்க பார்க்கறதுக்கு அவங்கள விடணும். இது எந்த அமைச்சரும் விடுறது கிடையாது, முதலமைச்சரும் விடுறது கிடையாது. இவங்களுக்கு தான் என்ன சும்மா அவங்கள கைப்பாவையாக ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. காவல்துறை வந்து நல்ல முறையில் வந்து அவங்க வந்து நியாயமான முறையில் நடக்கிறதுக்கு அவங்களே செயல்படணும். அது யாரும் தடுக்கக்கூடாது, யாரும் தலையிடக்கூடாது. அரசு தலையிடவே கூடாது அதில். அப்புறம் தான் நியாயமான ஒரு அது சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும். கேளுங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியில் ஒரு சில பேர் வெளியே போயிருக்குது உண்மைதான். ஏன்னா அவங்க தேவையில்லை. உள்ளே இருந்துட்டு இம்சை பண்ணிட்டு இருக்கவன் அவன் தேவையில்லைல்ல. அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு கட்சி தலைவரை வந்து ஒருத்தன் வந்து மரியாதை குறையாக பேசுகிறான்னா அவனுக்கு வந்து கட்சி தலைவர் மேலே பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அந்த கட்சிக்கு அவசியம் இல்லை, தேவையில்லாதவை. அவனை வச்சுக்கிட்டு கட்டி சொத்துக்களை வந்து நம்ம பெருச்சாளி பூனையை வச்சுக்கிட்டு நம்ம பெருச்சாளி வச்சிருந்த மாதிரி கதை இருக்கும். அது தேவையில்ல, அவசியம் இல்லை. அவன் போனால் 1000 பேர் வராங்க, ஒருத்தன் போனால் 1000 பேர் வருவான். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நமக்கு வந்து அதுக்காண்டி இவருக்கு சீமானுக்கு எந்த இழப்புமோ அதுமோ எதுவுமே கிடையாது. ஆமாம், அவர் என்ன 2026 தேர்தலில் மிக பெரும்பான்மையான அவர் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேளுங்க, இன்றைக்கு இருக்க அரசியல் சூழல் அவருக்கு சாதகமாக இருக்கும். அதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்து ஒரு 10 வயசு 15 வயசு 20 வயசு பையங்க தான் இன்னைக்கு, இப்போ பிள்ளைங்க தான் இன்னைக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு இருக்காங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. 10 வயசுல பையங்கள் இருந்து 90 வயசு வரைக்கும் பெரியவர்கள், தாய்மார்கள், பெரியவர்களை, வயசானவங்க கூட இன்னைக்கு ஆதரிக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு சீமான் இருக்கார். தமிழ்நாட்டில் நம்பர் 1 அரசியல்வாதியாக இருக்கிறாரு. அவர் தவிர துணிஞ்சு எதையுமே பேச முடியாது. ஏன்னு கேளுங்களேன், லஞ்சம் ஊழல்ங்கிற பேச்சுக்கு அங்கே இடம் கிடையாது. ஆமாம், பெட்டி வாங்குறது, இந்த பணங்க வாங்குறது, அங்கே வாங்குறது, இங்கே வாங்குறது, இந்த கதையெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அதனால அந்த மாதிரி ஒருத்தர் வரணும், சீமான மாதிரி ஒருத்தர் வரணும். கட்சியில் சில பேர் போவாங்க, போறவங்களும் விட்டுருங்க, விட்டு தள்ளிடுங்க, அவங்கள பிடிச்சி வச்சுட்டு இருக்க முடியாது. அடுத்த கேளுங்க. உள்ளாட்சி தேர்தலில் அறிவிச்சிருக்காங்க. காலியான இடங்களுக்கு அது மே மாதம் இது இப்போதைக்கு தேவையா? ஏன்னா அடுத்த வருஷம் வந்து சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் இது தேவையா? அதுவும் காலி பண்ணிடுறாங்க. அதாவது என்னுடைய அரசியல் அனுபவத்தை பொறுத்தளவு இது தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேளுங்க, பல கோடி ரூபாய் இழப்பு அரசுக்கு. ஒரு 5 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு வருஷம்
அதே மாதிரி கூட நான் சொல்லுவேன், ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தல் அவசியமற்றது. அது பண வரியாகும். யார் பணம் போனாலும் அரசாங்க பணம் தான். இப்படியே அதாவது இவங்க வந்து வீணான வழியில் வீணான முறைகளில் பணத்தை செலவழிச்சு இன்னைக்கு 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. தமிழக அரசு இன்னைக்கு 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இப்படிதான் நடக்கும். இன்னும் 10 லட்சம் ஆயிரும் கிட்டத்தட்ட. இப்படியே வாங்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது அப்படிதான் நடக்கும். என்ன பொறுத்தளவு இது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் கேளுங்க, இந்த தேர்தல் வந்து இப்போ ஒரு வருஷத்துல நடந்து என்ன நடக்க போகுது? ஒரு 300 பேருக்கு வச்சு ஒண்ணு மொத்தமா வைக்கணும். அதான் பொது தேர்தல் வைக்கலாம், அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வச்சுட்டு போக வேண்டியதானே. அதான் என்னுடைய கருத்து. இப்ப தேவையில்லாது பண செலவு அவசியம் இல்லை. அரசாங்கத்துக்கு வீண் செலவு தானே இது, தேவையில்லாத தானே. ஒரு வருஷத்துக்காண்டி அவன் ஓட்டுக்கு எப்படியும் காசு தான் கொடுக்க போறான். ஒரு கட்சிக்காரன் 200 கொடுக்கான், ஒரு கட்சிக்காரன் 300 கொடுக்குறான், ஒரு கட்சிக்காரன் 500 கொடுக்குறான். ஆமா, உள்ளாட்சி தேர்தல் இதே நிலைமை தானே. நம்ம தான் ஓட்டை வித்துடுறோமே, அப்படிதான் இருக்கு. அதனால இது அவசியமற்றுன்னு நான் என்ன கருதுகிறேன். இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது கூட்டணி சம்பந்தமா இப்போ பார்க்க போற அளவில் நம்ம இப்போ பிஜேபி காரங்க கூட வந்து டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்காரு நம்ம எடப்பாடி ஐயா. அவங்க ஒரு பழைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒரு 6-7 பேர் போய் பார்த்துருக்காங்க. நான் கூட காலையில் டிவியில் பார்த்தேன். எப்படி கூட்டணி பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அது காலத்தின் கட்டாயம். அவங்க கூட்டணி அவங்க சேர்ந்தாங்கன்னு ஒரு வழி இல்லை, சேராமல் இருக்க முடியாது. கூட்டணி அவங்க சேர்ந்தும் இருக்க முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலை தான் அவங்க இருக்காங்க. அதனால அதை பற்றி நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த கட்சிகள் கூட்டணிலாம் நம்ம எதிர்பாராத அளவில் வேற மாதிரிலாம் வரும். ஏன்னு கேளுங்க, இப்போ திமுக கூட்டணி வந்து அவங்க எத்தனை 22 கட்சி கூட்டணியா, 18 கட்சி கூட்டணியா, 22 கட்சி. அதெல்லாம் வேற மாதிரி போயிடும். கூட்டணி இருந்தாலும் கூட பழைய மாதிரி அவங்க ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் வராது. அரசியல் களமே மாறி போச்சு. ஏன்னா மக்கள் மேலே வந்து ஒரு அபிப்பிராயங்கிறதே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப வெறுத்துட்டாங்க. அவங்களே வெறுப்பாயிட்டாங்க, அவ்வளோ வெறுப்படைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா விலைவாசி ஒன்று, அடுத்தால் தெரு சாராய கடை. வீட்டில் புருஷன் வந்து இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வேலை செய்தான்னா ஒரு 800 ரூபாய்க்கு குடிச்சிட்டு 200 ரூபாய்க்கு மட்டும்தான் அவன் சாப்பாடு கொண்டு வர, வீட்டுக்கு 10 பைசா கொடுக்குறதில்ல. பெண்கள் வந்து கடன் வாங்கி அங்கே வேலை செய்து இங்கே வேலை செய்து பாவம் பிள்ளைகளை வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை நிலை. இன்னைக்கு ஒரு கிராமப்புறத்தில் எடுத்துக்கிடலாம். ஒரு வீட்டில் நான் இன்றைக்கி எங்கள் ஏரியா பக்கத்தில் கொஞ்சம் விசாரித்தேன். அதாவது ஒரு வீட்டில் மட்டும் 7 குழு கடன் இருக்கான். 7 நாளும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாளும். என்னம்மா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஐயா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு குழு கடன் எடுத்துருக்கேன், வருவாங்க கொடுப்போம், வாரந்தோறும் கட்டணும் பணம். எடுத்து என்ன செய்றீங்க அப்படின்னா, ஐயா நான் என்றைக்காவது வேலைக்கு போவேன், புருஷன் வேலைக்கு போகிறது அவன் குடிக்கிறதுக்கு தான் சரியா இருக்கு, அவர் நாதாரி பயலா போயிட்டான், இந்த ஆளு இவன் தெருவா கடையை திறந்து வச்சு அவன் பூரா காலையில் போனையில கடையில் போய் சாராயம் குடிச்சு தான் வேலைக்கு போகிறான். வேலைக்கு போனால் காசை எடுத்துகிட்டு வந்து நேரே சாராய கடையில தான் கிடக்குறான், வீட்டுக்கு வரமாட்டான். அதனால் நாங்கள் பிள்ளைகளை பார்க்கணும்ல ஐயா, அப்போ கடன் எடுத்தாவது நம்ம வந்து செய்யணும்ல. குழுவில் கடன் எடுத்து நாங்கள் வேலை செய்து காலத்தை கழிச்சிட்டு இருக்கோம். இதான் இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கவங்க 100% 75% நிலைமை இதான். 175% நிலைமை இதான். இது போக இன்னொரு விஷயம், இப்போ நம்ம எல்லாரும் நினைப்போம் வந்துடுங்க, பெரிய பொருளாதாரம் ஆயிட்டு இன்னைக்கு நம்ம வந்து நாடு வந்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, வளர்ச்சி அடைஞ்சிட்டுலாம் சொல்லும் போதுடுங்க, நல்ல யோசனைகளை வந்து நான் சில மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னாச்சுன்னா, யோசிக்கணும். நீங்க 25 ஆண்டுகளுக்கு முன்னால, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கணுங்களா, உங்க தாத்தா காலத்துல அப்பா காலத்துல, இப்போ உங்க காலங்கள்ல நீங்க வந்து நல்ல ஒரு அரை வயிற்றுக்கு சாப்பிட்டாலும் கடன் இல்லாம இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, நோய் இல்லாம சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. இதான் உண்மை. ஆரோக்கியமான வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு காலம் போற போக்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு கடனாளி ஆகிட்டோம். நம்மளை கடனாளி ஆக்கிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? விலைவாசி இன்னைக்கு 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாயிட்டு. இப்போ இந்த 4 வருஷத்துக்குள்ளே 2 மடங்கு விலைவாசி அதிகமாகும். அரிசி பருப்புல இருந்து எண்ணெயில இருந்து 150 ரூபாயிலிருந்து எண்ணெய் இன்னைக்கு 250 ரூபா, 250 ரூபா இன்னும் எண்ணெய் வந்து 400 ரூபா ஒரு லிட்டர். இந்த மாதிரி ஒரு சூழல். 120 ரூபாய்க்கு இருந்த பருப்பு 240 ரூபா, 2 மடங்கு 3 மடங்கு. இதுல யாருன்னா, இது ஆண்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. ஏன்னா அவங்க பெரும்பாலும் அதிகமான பேர் கடைக்கு போக மாட்டாங்க, அந்த பெண்கள் தான் போவாங்க. கடைக்கு எடுத்துட்டு ஒரு 500 ரூபாய் கொண்டு போகும்போது இவங்க ஒரு 10 ஜாமான் வாங்குறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு போவாங்க. ஆனா அங்க 5 ஜாமான்லயும் முடிஞ்சிடும், 5 பொருளே முடிஞ்சிடும் காசு. அது இவ்வளவு விலையா? ஒரு நாளைக்கு ஒரு விலை ஏறிட்டு இருக்குது. இதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெண்கள் அவ்வளவுமே கடன் சுமையை தான் சுமந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ ஓட்டு போடும்போது போடுறாங்க, காசு வாங்கிக்கிறாங்க, 300 ரூபா வாங்குறாங்க, 500 ரூபா வாங்குறாங்க, 1000 ரூபா வாங்கிட்டு காசு வாங்கிட்டு ஓட்ட போட்டுறாங்க. ஆனா ஓட்ட போட்டாலும் கூட இன்னைக்கு சொத்து வரியெல்லாம் உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, பஸ் கட்டணம் உயர்வு, இப்படி எதைப்பாடு எடுத்துக்கிட்டாலுமே அதிகமான உயர்வு. அதனால ஒண்ணுமே சமாளிக்க முடியல. அவங்க ஆம்பளையில் சம்பாதிக்கிற பூரா அவன் குடிக்கிறதுல எடுத்துட்டு போயிடறான், பிடிங்கிட்டு போயிடறான். ஒரு நாளைக்கு 4 கோட்டு 5 கோட்டு அவன் குடிக்கிறான். அவன் சம்பளம் அதுக்கே சரியா போயிருது. இதான் உண்மை நிலையா இருக்குது. அதனால மக்கள் இன்னும் வரக்கூடிய தேர்தலில் புரிஞ்சுக்கிடணும். அரசியலுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வா அந்த மக்கள் வந்து வருகிற காலகட்டத்தில் சீமான அரசியல் தான் இப்போ சரியான அரசியல் எல்லாரும் முடிவு எடுத்திருக்காங்க. அதை சீமான அரசியல் நோக்கி மக்கள் சேர்ந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும்.
அவங்க பிள்ளைகளுக்கு வந்து இலவச கல்வி கிடைக்கும், நல்ல மருத்துவ வசதி, இலவச மருத்துவ வசதி கிடைக்கும், படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இலவசமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, 12ஆம் வகுப்பு வரைக்கும் இன்றைக்கி படிக்க வைக்கிறாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. இங்கிலீஷ் மீடியம், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ரூபா ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதம், ஒரு வருஷத்துல 25,000 ரூபாயிலிருந்து 50,000, அப்புறம் 1 லட்சம், 1.5 லட்சம் இப்படி போயிட்டு இருக்கு. திரும்ப அவங்க கல்லூரிக்கு போன பிறகு கல்லூரிக்கு போய் படிக்கிறாங்க. வேற வேலைங்கிறதுக்கு எவ்வளோ தெரியுமா? 25 லட்சம், 30 லட்சம் கொடுக்கணும். இதுதான் உண்மை நிலை. ஆனால் இந்த நிலையெல்லாம் மாற்றணும். சீமான் வந்தால் தான் மாற்ற முடியும்.